இது தாங்க என்ட்ரி பாயிண்ட் டு அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். சரிங்களா, மேலே ஏறிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல, போய் பார்க்க போகிறோம் மேலே. ஓகே, ஸோ என்ட்ரி விட்டாங்க, உள்ளே போயிட்டு இருக்கோம். இப்போ இது எவ்வளோ மீட்ரு போகும் நன்றாச்சுக்கு தெரியாது. சில 400 மீட்டர்ஸ், 400 ஒன்லி 400 மீட்டர்ஸ். ஓகேங்களா, ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்தால் சார், ஒரு டவுட் கேட்டுக்கலான்னு. டவுட்டா? மணி 12 கூட டவுட்டா? இது ஏன் ட்ராக் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க? ஏதாவது ரயில்வே ட்ராக் இது ஏதாவது போதா வண்டி மாதிரி ஏதாவது? ஆமாம், இங்கேருந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் கிளம்புவோம். அது எதுன்னு காமிக்கிறேன், கீழே பாருங்க. இது தாங்க சொல்லிட்டு இருக்கிறது பாருங்க. இது போயிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் என்ன கேட்டேன்னா, இது ஏதாவது பார்க்கறதுக்கு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கு, இது ஏதாவது வண்டி விட்றாங்களான்னு பார்த்தேன். ஒரே ஸ்லிப்பரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ கடவுளே, மழை எப்படி இருக்கு, சும்மா அதிரது இல்லை. பார்த்து போதா இல்லை, நிறைய பேர் வலிக்கு இல்லை பாருங்க, நிறைய பேர் குளிக்கிறாங்க. மேலே ஏறி வந்துட்டு இருந்தாரு. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுக்கு சொன்னோம், வழுக்க போகுதுன்னு சொல்லிட்டே போயிருந்தோம். ஓகே, பார்த்தா வலிக்கு வந்துட்டார் பயங்கரமா. இல்லை, ஆப்போசிட்ல ஒரு அங்கிள் வந்துட்டு இருந்தாரு, அவரு வழுக்கையா இருந்தாரு. ஸோ அவருக்கு சொன்னது இவருக்கு மேட்ச் ஆயிடுச்சு. வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா இல்ல சண்டைக்கு வர்றையா தெரியுது இல்ல, மண்டை பத்திரம். வழுக்க போது நம்ம வந்து முன்னாடி ஒருத்தர் வழுக்கையா வந்தாரு. அது அவருக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அதனால அவர் எதுவும் ஒஃபென்சிவா ஃபீல் பண்ணல. இல்ல நான் நினைக்கிறேன் அப்படி ஃபீல் பண்ணி தான் என்ன சாரி.